அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரூர் சென்றிருக்கிறார் முதல்வர் திரு விஜய். கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கினார். கட்சி பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கரூரில் முதல்வர் விஜயின் பேச்சு சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், கரூர் துயரச் சம்பவத்தில் தான் பழிவாங்கப்பட்டதாக உணர்கிறாரா முதல்வர் திரு விஜய்? இன்னைக்கு உணர்ச்சிகரமாக அவர் பேசிய பேச்சனுடைய வெளிப்பாடு எப்படியாக புரிந்து கொள்ள? நேரேட்டிவ் தான். 41 பேர் அங்கே சாகருக்கு முகாதாரம் கிடையாது. கரூரில் ஒரு ஸ்பாட்டில் போய் நின்னீங்கன்னா 41 பேர் செத்து போக மாட்டாங்க. சாகருக்கு காரணம் விஜய் நின்னது தான். இன்றைக்கி அதை அப்படியே திருச்சி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிங்கன்னா, போலீஸ்காரர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் அங்கே வந்திருக்க மாட்டேன்னு. போலீஸ்காரர் ஒரு 10 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 10 விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் செய்தீங்க? ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க, நின்னீங்களா? வண்டி எழுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? இங்கே வந்தால் தான் அது லுக் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? அப்போ போலீஸ்காரர் மேலே அந்த அளவுக்கு பழியை போட்டு அதன் பிறகு அவர் அங்கிருந்து ஓடி போகிறார், ஸ்பாட்லேருந்து ஓடி போகிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி முற்றிலுமாக புது ஒரு கதையை சொல்கிறாரு. அதாவது பெரம்பலூர் போனேன், அங்கேருந்து அரியலூர் போக வேண்டாம்னு சொன்னாங்க, நான் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையான சம்பவமாக தான் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது பெரம்பலூர்லேயே அந்தளவுக்கு கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், அந்தளவுக்கு கூட்டம் இன்றைக்கி இவர் நாமக்கல்லில் போகும்போது இங்கே சேர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்துருக்கிறது. பட் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கிடையாது, அங்கே மேனேஜ் பண்ணிடலாம் என்று அந்த போலீஸ்காரர்கள் நினைக்கிறார்கள். அப்போ முழுக்க இது செந்தில் பாலாஜி மேலேயும் அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் மேலேயும் போட்டால் போதும் என்ற ஒரு அடிப்படையில் போலீஸ்காரர்கள் கொன்று விட்டார்கள் என்ற ஆதவர்ஜுன சொன்ன அதே பேச்சுக்கு அதே மாதிரி ஏறத்தால் அதே மாதிரி தான் பேசுகிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் தான் முடியும். ஒரு காம்பன்சேஷன் என்ன முன்னாடி ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க, இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. 20 லட்சம் தாவேகா கொடுத்துச்சு. அது விஷயம் கிடையாது. ஏனென்றால் அது கட்சியிலிருந்து கொடுத்தது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு காம்பன்சேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. ரெண்டாவதாக இன்னொரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன வருஷம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருக்க போகிறாங்களா? இது நான் ரொம்ப என்ன ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அரசாங்கத்தில் விதிமுறைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் ஒன்றுமே கடைபிடிக்காமல், ஆமாங்க என் கூட்டத்துக்கு வந்தாங்க, கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருஷத்துக்கு செய்ய போகிறாரா? எல்லாரும் நலிந்தவர்கள் தான், நிச்சயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், அதெல்லாம் கிடையாது. அதில் இன்னும் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போகிறாங்க. நாளைக்கு ஒரு கோயில் கூட்ட நெரிசலில் செத்து போனால் அதே பண்ண போகிறீங்களா? இல்லை வால் கலாப்ஸில் நடந்ததுன்னா அந்த ஃபேமிலிஸ் கொடுக்க போகிறீங்களா? ஒவ்வொரு இயற்கை சாவலுக்கும் இல்லை என்றால் செயற்கை சாவலுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நாளைக்கு, அங்கெல்லாம் நீங்கள் அரசு பண்ணி கொடுக்க போகிறீங்களான்னு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ எங்கே எதில் லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவர் போகவில்லை என்றால் அங்கு அந்த மரணங்கள் கிடையாது. நம்பர் 1, இவர் சென்றார், அதனால் அந்த மரணம் நடந்தது. காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். தன்னை கூட்டிட்டு வந்ததே ஒரு நாடகம், காவல்துறை நடத்திய நாடகம்ங்கிறதான முதல்வருடைய விமர்சனமா இருந்தது இன்னைக்கு. இது எப்படி பேச முடியும் எனக்கு புரியல. எப்படி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி இதை கேட்டு அங்க இருக்க முடியும் எனக்கு புரியல. இன்னைக்கு கூட பார்த்தோம், அந்த போற வழியில பார்த்தோம், திடீரென்று ஒரு கும்பல் வழிமறிக்கிறது. அப்போ அது லேப்ஸ் கிடையாதா? லேப்ஸ் கிடையாதா? பல இடங்கள்ல இது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ இப்போ கூட அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று யாரும் கூறிவிட முடியாது. அப்போ அந்த டைமில் லேப்ஸா இல்லையான்னு தெரியறதுக்கு தான் ஒரு சிபிஐயில் ஒரு விசாரணை வச்சிருக்காங்க. அதான் இன்னைக்கு கனிமொழி எம்பி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே சப்ஜுடிஸாக இருக்கிற ஒரு கேஸு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கேஸு, சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பாடி வைத்துக்கொண்டு ஒரு சிபிஐ வைத்து விசாரணை செய்யணும். அந்த கேஸில் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தானே அவங்க கேட்குறாங்க. அவர் பேசுறாரு, என்னால் பேச முடிய மாட்டேங்குதுன்ற கருத்தை அவங்க கூறுறாங்க. அப்ப என்னை பொறுத்தவரை இது முழுக்க கரூரை வச்சு அடுத்த பை எலெக்ஷன் ஜெயிக்க வேண்டும் என்றதான். 41 பேர் இறந்து விட்டார்கள், ஒரு ரிமோர்ஸ் கிடையாது அந்த மனிதர் மேல, ஒரு ரிமோர்ஸ் கிடையாது. அந்த ரிமோர்ஸ் இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பணிவானை கொடுக்கும்போது அந்த ஒரு லேடி கதறி அழறாங்க, இவரும் அப்படியே தலையை கீழே வச்சு நிக்கிறாரு. அதை தாண்டி அதாவது ஏன் கூட்டத்துக்கு வந்ததுனால தான் நீங்க உயர்ந்தீங்க அந்த ஒரு சென்டென்ஸ் ஆக்கி சொல்லாமே, ஏன் சொல்லல? உங்க கூட்டத்துக்கு வந்தனால தானங்க செத்தாங்க, இல்லைன்னா செத்துருப்பாங்களா?
உங்க பொறுப்பு இல்லையா அது? அதாவது எவ்வளவோ கட்சிகள் வந்து கூட்டங்கள் நடக்கும். நரேந்திர மோடி நடத்தாத கூட்டமா? காவல்துறை பொறுப்புன்னு தானே தாவேக்கா பேசுறாங்க. உங்க கட்சிக்கு கூட்டத்துக்கு எப்படிங்க காவல்துறை பொறுப்பா இருக்கும்? காவல்துறை சொல்லியிருக்காங்க 600 பேர் பட்டிருக்கோம், 700 பேர் பட்டிருக்கோம், ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதான எல்லா கட்சிகளுக்கும் அவங்க செய்யறது. அப்ப உங்க கூட்டத்துக்கு மட்டும் நீங்க கேட்குற மாதிரி 10,000 பேர் 20,000 பேர் போடணுமா? இது நாம எவ்வளவோ வாட்டி பேசின விஷயமா இருக்கிறது. எனக்கு இந்த அன்றைக்கு நைட்டே வந்து நான் கடுமையா சாட்டினேன். விஜயானந்தம் சரி அனைவரையும் வந்து நான் எந்தெந்த வார்த்தைகளில் பேச முடியுமோ, அதாவது சாதாரணமாக நாகரிகம் இல்லாத வார்த்தைகளும் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு கோவம் எனக்கு. அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத, இல்லை என்றால் ஒரு அரசியல் கட்சி நடத்த இயலாத ஒரு கும்பல் வந்து ஒரு அரசியல் கூட்டம் அங்கே நடத்துகிறது. அதனால எல்லாமே ரோட் ஷோ தானே. எங்க பிரச்சனை வருதுங்க? ஒரு மாநாடு நடந்தா இந்த பிரச்சனை வருமா? ரோட் ஷோல தானே பிரச்சனை வருது. ஏன்னால் எனக்கு இப்படியே ரோட் ஷோல போய்கொண்டு இருக்கணும், அதை ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணணும், ஜனநாயகம் படத்தில் வரணும், இதுதானே நோக்கமாக இருந்தது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. 41 பேர் செத்ததுக்கு வந்து நான் அங்கே போய் நின்னதுதான் காரணம் என்று நாளைக்கு சிபிஐனுடைய ரிப்போர்ட் வரப்போது. என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு அப்கோர்ஸ் மத்திய அரசாங்கம் வந்து நல்லா இவர் வந்து பல விஷயங்கள்ல வந்து தலையிடவே இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸை போட்டுறாரு. இப்போ அந்த நேற்று கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு கேஸை போட்டு விட்டார். ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து லெட்டர் எழுதுவார், கேஸ் போடுவார், முடிஞ்சு திருப்பரங்குன்றமா கேஸ் போட்டுரு, அவ்வளோதான். இங்கே வந்து அந்த ஆவணப்படத்தை எல்லாம் காமிச்சிடாத, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாஜக அரசாங்கத்துக்கூட எனக்கு வந்து நான் வந்து மோதவே மாட்டேன் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது 5 பேர் கொண்ட இது கமிட்டி வந்து நியமனம் பண்ண வைஸ் சான்சலர் இருக்குன்ட்டு. அதை வந்து காங்கிரஸ்காரர் விஸ்வநாதன் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. அதற்கும் ஒரு எதிர்வினை கிடையாது, கட்சியிலிருந்து எதிர்வினை கிடையாது, ஒரு லெட்டர் எழுதுனா கிடையாது. பாக்கி இருக்கிற மாநிலங்கள்லாம் கத்தி கொண்டிருக்கு, கதறி கொண்டிருக்கிறது. கேரளாலாம் கஜா அமைச்சர் பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து இங்க வந்து ஒரு எதிர்வினையும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கணும் நிலையில வந்து மத்திய அரசாங்கம் எதற்காக சிபிஐனுடைய கேஸ் இந்த டைம்ல வந்து எடுக்கணும்? 3 மாசம் டைம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். எங்காச்சு? செப்டம்பர் 27 இருந்து இவர்கள் வந்து கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அக்டோபர் நினைக்கிறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில வர வேண்டிய வெர்டிக்ட்டுங்க. என்னாச்சு? அவங்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி பார்க்கலாமே இவர் எவ்வளவுதான் நமக்கு வந்து ஒத்தாசை பண்றாங்கன்ட்டு. எப்போ ஒத்தாசை நிக்குதோ அப்பதான் அடுத்து இந்த சிபிஐ கேஸ் வரும். அப்ப நமக்கு எல்லா இதனுடைய ரிப்போர்ட் வரும். அதன் பிறகு நமக்கு எல்லாம் மிக தெளிவாக தெரியும் யார் போய் நின்னதுனால வந்துச்சுன்ட்டு. முக ஸ்டாலின் போய் நின்னதுனால வரல, போலீஸ்காரன் போய் நின்னதுனால வரல, விஜய் என்ற ஒரே ஒரு நபர் போய் நின்னதுனால தான் அந்த சாவுகள் நடக்குது. 46 சாவுகள் நடக்குது. அதை எவ்வளவுதான் நீங்க கை கழுவினாலும் உங்க கையில் இருக்கிற ரத்தம் வந்து போகவே போகாது. என்ன நரேட்டிவ் செட் பண்றாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதான் திமுக செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு, திமுக தான் பண்ணிச்சு, திமுக போலீஸ் பண்ணிச்சுனால நரேட்டிவ். அதான் நரேட்டிவ் ரொம்ப தெளிவாக வந்து தீய சக்தி அப்புறம் என்ன சக்தி? தீர்ந்து போன சக்தி. தீய சக்தினாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அது இன்னைக்கு வந்து இன்ஸ்டா கிரவுட் வந்து அதை பிலீவ் பண்ணுது. இன்னைக்கு அவர் மேல நீங்க என்ன சொன்னாலும் வந்து எங்கேயுமே எடுபடாது. விஜய்க்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா எடுபடாது. கரூர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதுக்கு காரணம் விஜய் தான் என்று இருந்தால் கூட இன்னைக்கு அது பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராகத்தான் எதிர்வினை வருமே தவிர இது 41 பேர் செத்ததுக்கு வந்து எவனுக்குமே ஒருத்தனுக்கும் கிடையாதுங்க. ஒருத்தனுக்கும் வருத்தம் கிடையாதுங்க. ஒருத்தனுக்கு தான் கட்சி சார்ந்து வேணா பேசுறாங்களே தவிர அதை தாண்டி யாருக்குமே வருத்தம் கிடையாது. 41 பேர் செத்தாங்களா அவர் குடும்பத்துக்கு போச்சு, அவ்வளவுதான். திரு ஷபீர், கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து உயிர்ப்போடையே வச்சுக்க விரும்புறாரா திரு விஜய்? கரூர் பொறுத்த வரைக்கும் அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அதே போல விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அது ஒரு ஆறாத ரணமாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழ்ந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இனியும் நடக்கக்கூடாது. நீங்க கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல, நீங்க தமிழகம் முழுவதும் வந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம தடுத்து இருக்கலாமா? அன்னைக்கு இருந்த அரசாங்கம், அன்னைக்கு இருந்த காவல்துறையால இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமா அப்படின்ற அந்த கேள்விகள் இன்னும் இருக்கதான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன். அரசு நினைத்திருந்தால், காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்து இருக்கலாம். அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அப்படின்றது. நீங்க பல்வேறு தடுத்து இருந்தாங்கன்னா தடுத்துட்டாங்க, போக விடாம செய்யறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் தானே வந்திருக்கும். அவ்வளவுதானே, விமர்சனம் தானே வந்திருக்கும். உயிர் போயிருக்குமா? உயிர் தப்பிச்சிருக்கும் இல்லையா? நீங்க அதுதானங்க பிரதான பணி. அரசாங்கத்துடைய பணி. எதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க?
ஒரு காவல்துறை பர்மிஷன் வந்து பந்தோபஸ்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எதுவும் நடக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது. அதுதான் வந்து காவல்துறையோட பிரதான பணி. அவங்களுக்கு அரசியல் ரீதியா அவர் என்ன வேணா கிளைம் பண்ணிட்டு போட்டுமே, என்ன தடுத்துட்டாங்க, என்ன போக விடல, மக்களை சந்திக்க விடல, என்ன வேணா கிளைம் பண்ணிட்டோம். 10 மீட்டர் முன்பாகவாத நில்லுங்க, இந்த வாகனத்தை உள்ள எடுத்துட்டு போக வேண்டாம், உள்ள கிரௌடா இருக்கு, நீங்க 10 மீட்டருக்கு முன்பாக நில்லுங்கன்னு சொன்னதை கூட கேட்கலன்னு தானே அப்ப காவல்துறை அதிகாரிகள் இல்ல. நீங்க 10 மீட்டர் அப்படின்றது எங்க? நீங்க அந்த சம்பவ இடத்துக்கு 10 மீட்டர் அப்போதான் வந்து காவல்துறைக்கு தெரிகிறதா இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஏன் தெரியவில்லை அப்படின்றதுதான். இப்ப நீங்க தாவேகா மீது கேள்விகள் இருக்கிறதா? சார் எழுப்பினார் கேள்விகள், எனக்கும் அதே கேள்விகள்லாம் வந்து இருக்கிறது. ஏன் அவங்க லேட்டா வந்தாங்க, என்ன காரணம், அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இதுல பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு. எல்லாரும் பேசியிருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி பேசி இருக்கிறோம். இப்ப நரேட்டிவ் செட் பண்ண இல்ல, நான் சொல்றேன், கரூர் சம்பவத்தை பற்றி பேசி இருக்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு தாவேகா தான் காரணம்னு ஒரு தரப்பு அலிகேஷன் சொல்லி இருக்கு, திமுக தான் காரணம்னு பேசியிருக்கு, எல்லாரும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் அது குறித்து பேசல, திரு விஜய் அவர்கள் அது குறித்து பேசல, இன்னைக்குதான் பேசியிருக்காரு. இன்னைக்குதான் அவருடைய வெர்ஷன் வந்து வெளியே சொல்றாரு. பெரம்பலூர்ல திரும்பி போன எனக்கு YMCA பேசினாரு, பேசும்போதே அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என்ன பழி வாங்குறீங்க, என் மேல பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, என்ன திரும்பி போ சொன்னீங்க அப்படின்னா நான் போயிருப்பேன், அதை ஏன் பண்ணல, யாருடைய உத்தரவின் பேரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்ற அந்த கேள்விகளை அவர் எழுப்புறாரு. ரெண்டாவது, நீங்க கரூருக்கு போயிட்டு கரூர் விஷயம் தொடர்பாக பேசாமல் அப்படியே வர முடியாது. அவர் கரூர் போனது ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோட தான் இந்த விஷயங்கள் குறித்து பேச வேண்டும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் போறாரு. அந்த அடிப்படையில் தான் அது புரிஞ்சுக்க முடியுது. நீங்க திரு விஜய் வந்து இப்போ தாவேகாவுடைய தலைவர் மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தின் முதல்வர். ஒரு விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. நீதிமன்றம் இன்னும் முடிவை சொல்லலை, யார் பக்கம் தவறுன்னு முடிவை சொல்லலை. சிபிஐ இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலை. அப்போ நீங்கள் அரசு பணி நியமன ஆணையை நீங்கள் வழங்குறீங்க. ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பக்குவமாக, ஒரு முதல்வரின் வார்த்தைகள், அது திரு விஜயின் வார்த்தைகள் இல்லை, முதல்வர் விஜயின் வார்த்தைகள்ங்கும் போது அவரே முன்முடிவோடு அந்த பிரச்சனையை அணுகுனாரா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னு திரு RK ராதாகிருஷ்ணன் சொன்னார். நீங்கள் வருவதற்கு முன்பாக கூட அது பேசினார். அதனால தான் நீங்கள் வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை கேட்டு என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, எல்லாமே செந்தில் பாலாஜி தான், எல்லாமே திமுக தான், எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி தான், எல்லாத்துக்கும் காரணம் காவல்துறை தான். ஒரு முதல்வர் எப்படி நீதிமன்றத்தின் மேற்பார்வையோட வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது முன்முடியோட அறிவிக்க முடியும் ஒரு கூட்டத்தில்? நீதிமன்றத்தின் மேற்பார்வையில தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்போ இருந்த ஆளுங்கட்சி அதே குற்றச்சாட்டுகள் தாவேகா மீது வைத்தார்கள். அவருடைய வெர்ஷனை சொல்றாரு. இதே வெர்ஷனை தான் அவங்க வந்து சிபிஐ முன்பும் சொல்லி இருக்கிறார்கள். இதே வெர்ஷனை தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற பெட்டிஷன்ஸ்லயும் சொல்லி இருக்காங்க. அரசாங்கம் என்ன சொன்னாங்க, தாமதமாக வந்தார்கள்னு சொன்னாங்க. குற்றச்சாட்டு அவங்க அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கலையே. இல்லங்க, அவர் மீது தாவேகா தலைவர் மீது அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, அரசாங்கத்தின் மீது தாவேகா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இதுல விசாரணை நடக்கிறது. விசாரணை வந்து இறுதி விசாரணையில என்ன வரும் அப்படின்றது நீங்களும் யூகிக்க முடியாது, நானும் யூகிக்க முடியாது. விசாரணை நடந்து அமைச்சராக ஆதவர்ஜனா இருக்கிறார். நீங்க ரெண்டு விஷயத்தை போட்டுக்கொள்ள, அமைச்சர் பேசுறதும் முதல்வர் பேசுறதுமே காவல்துறையை வைத்து கொன்று குவித்து விட்டார்கள். நீங்க ரெண்டு விஷயத்தை போட்டு குழப்பறீங்க. நான் என்ன சொல்றேன், அமைச்சராக தாவேகா தலைவராக குழப்பறங்கிற வார்த்தையை சொல்லாது. இல்ல அவருடைய ஒரு அமைச்சரும் பேசலாமா கேக்குறேன். நீங்க பத்திரிகையாளராகவே அணுகுங்க. நீங்க ரெண்டு விஷயத்தை சேர்த்து கேட்கிறீங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்றேன். முதலமைச்சராக அவருடைய கருத்தை அவர் சொல்லுகிறார். இதுல அமைச்சராக இருந்து கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுவது அப்படின்றது ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் அவர் பேசுகிறார். அது தவறு. தன்னுடைய விளக்கத்தை நீங்க சொல்லலாம். இல்ல, அது நீங்க தனிப்பட்ட கணக்கு ஒண்ணு இருக்கு, தீர்க்கும். அதுதான் தனிப்பட்ட கணக்கு. அத சொல்ல. அதே மாதிரி நீங்க காவல்துறையை வைத்து கொன்று குவித்தீர்கள் அப்படின்னு சொல்றது அரசியல் ரீதியாக நீங்க என்ன வேணா பேசிக்கீங்க. அதுதான். அதோட காவல்துறையை வைத்து அப்போதைய முதல்வர் கொன்று குவித்து விட்டார் மக்கள்னு பேசுற ஸ்டேட்மெண்ட் குறித்து தான் உங்ககிட்ட தான் சொல்றேன். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து அரசியல் மேடைகள்ல அவர் பேசுறது அப்படின்றது இந்த பிரச்சனைக்கு அது சிக்கலை உண்டாக்கும். முதலமைச்சர் அதை பேசல.
நீங்க முதலமைச்சர் பேசுனதும் திரு ஆதவர்ஜுனா பேசுறதும் ரெண்டும் சேர்த்து கேட்குறீங்க. முதலமைச்சர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது ஒரு அரசியல் மேடையில் ஒரு கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினது வந்து தவறு. டிராமான்னு சொன்னார்ல முதல்வர் இன்னைக்கு. எது? காவல்துறை வந்து எங்களை பெரம்பலூர்ல தடுத்த மாதிரி தடுக்காம இது மாதிரி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் யூகித்து கொண்டே எங்களை அங்க அழைத்துட்டு வந்ததுல என்ன டிராமா நடந்தது, என்ன நாடகம் பண்ணீங்கன்னு கேட்டார்ல இன்னைக்கு. கவனிக்கலைங்க. அதுதாங்க சொல்றாரு முதலமைச்சர். அவரு ஆதவர்ஜுனா ஒரு சதி இருக்கிறது அப்படின்றதா முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு, அடிப்படை குற்றச்சாட்டு. அதுதான் அவர் பேசுறாரு. நீங்க ஆதவர்ஜுனா பேசுறது டிஃபரெண்ட். நீங்க ஆதவர்ஜுனா பேசுறது வந்து முதலமைச்சரோட நீங்க ஒப்பிட்டு இது பண்ண முடியாது. ஆதவர்ஜுனா பேசுனது வந்து முழுக்க முழுக்க ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியோட அவர் வந்து பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக அது இருக்கிறது. அது தவறான வார்த்தையை பயன்படுத்தினாரேன்னு கேட்கிறேன். இல்ல, அது மிகவும் தவறானது. நீங்க முதலமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து நீங்க உள்ள நிக்க வச்சுட்டீங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து அதை ஒரு கான்ஸ்பிரசியா, அது ஒரு அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றத அவர் கோடிட்டு காமிக்கிறார். இரண்டும் வெவ்வேறு கருத்துக்கள். ஆனால் ஆதவர்ஜுனா பேசின கருத்து அப்படின்றது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. ஏன்னா நீங்க ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஒரு கணக்கு தீக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறது அப்படின்றது, அப்போ இந்த விஷயத்துல நீங்க வந்து அடுத்தது எந்த நடவடிக்கை யார் எடுத்தாலும் அதுல ஒரு கணக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அது வந்து உள்நோக்கம் இருக்கிறது. துயர சம்பவம் திரு விஜய்க்கு வலி இருக்கிற மாதிரி எல்லோருக்குமே வலி இருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு வலி இருக்கு, மக்களுக்கு வலி இருக்கு. ஆனா மீண்டும் மீண்டும் அதுல அறுவடை பண்ற நினைக்கிறதுல ஒரு கட்சி, நீங்க இடைத்தேர்தல வாக்களிச்சிருங்க, நிரந்தரமா நீங்க வந்து ஒரு கட்சிகளை அப்புறப்படுத்துங்கன்னு மீண்டும் மீண்டும் அதுல ஒரு பொலிட்டிக்கல் கெயினையும் எதிர்பார்க்கணும். அது ஒரு துயர சம்பவம், ஒரு வலி, தீர்க்க முடியாத வலி, நடக்கக்கூடாத சம்பவம், இனிமேலும் நடக்கக்கூடாது. அப்படிதான் இந்த விவகாரத்தை அணுகணுமே தவிர, எனக்கு நீங்க சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அந்த பொலிட்டிக்கல் கெயின் பத்தாது, இன்னும் இடைத்தேர்தலும் எனக்கு வேணும்னு போய் கேட்கறது இருக்குல்ல, அது இந்த சம்பவத்தை வச்சு எப்படி கேட்க முடியும்? அதுல என்ன அடிப்படை தார்மீக மரம் இருக்கு? இல்ல, இந்த சம்பவத்தோட மேற்கோள் காட்டி தான் பேசினார் அந்த பேச்சுல. இந்த சம்பவத்தோட குறிப்பிட்டு தொடர்புபடுத்தி தான் பேசினார். இடைத்தேர்தல் அப்படின்றது இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல். ஆமா, அது தொடர்புபடுத்தி தான் பேசுறாரு. கரூர்ல தான் பேசுறாரு. இல்ல, வரக்கூடிய இடைத்தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தல் கரூர்ல வருகிறது. ஏன்னா கரூர் எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். அப்ப அந்த இடைத்தேர்தல அவர் மேற்கோள் காட்டி கேட்கிறாரு. இந்த சம்பவத்துக்காக கேட்கல, மேற்கோள் காட்டி தான் பேசுறாரு. இங்க இடைத்தேர்தல் அங்க கரூர்ல ராஜினாமா பண்ணியிருக்காரு. கரூர்ல எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதை வச்சு அவர் இடைத்தேர்தல் வருது மென்ஷன் பண்ணி கேட்கிறார். கரூர் இடைத்தேர்தல்னு நம்ம பேசல. இல்ல, நிரந்தரமா நீங்க பாடம் போகட்டும் அதெல்லாம் சொல்லதாங்க செய்வாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல அதை கூட ஒரு தலைவர் சொல்லக்கூடாது அப்படின்னா இப்படி? ஓகே, அதை கூட சொல்லக்கூடாதா? இல்ல, நான் கேக்குறேன். கரூர் சம்பவத்துக்காக அவர் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து என்னால அது கவனிக்கல. நான் அந்த ஸ்பீச்ல அந்த கவனிக்கல. அதாவது அது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் ஆதாயத்தோட மட்டும்தான் இருந்ததே ஒழிய கரூர் மக்கள் நலனோ, தமிழக மாநில நலனோ, நடுவண் அரசிலிருந்து நிதி பெறுவது, இந்த மாதிரியான எந்த கோரிக்கையும் உணர்வும் இல்லை. ஒரே உணர்வு திமுக எதிர்ப்பு. கரூர் சம்பவம், இறந்ததெல்லாம் எங்க ஆட்கள் தான், நாங்க தான், நான் அழுதேன், அந்த மாதிரியான ஸ்பீச் தான். பிளேம் பண்றது, தன்னை விக்டிமா பான்றப்பா, இதுதான் அவங்க பேக்டன். அவங்க எனக்கு இது அவங்க தப்பு செய்யறாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் இதை தான் அவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரூருக்கு ஏன் போறாரு? இவர் செந்தில் பாலாஜி இவர் நம்ம விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. இடைத்தேர்தல் வரப்போகுது. திருச்சி கிழக்குக்கு எதுக்கு போனாரு? நன்றி சொல்லவா போனாரு? திருச்சி கிழக்குலையும் தேர்தல் வரப்போகுது, அதனாலதான் அவர் போனாரு. பெரம்பூருக்கு ஏன் போகல? ஜெயிச்ச தொகுதிக்கே தேர்தல் எதுவும் அங்க வரல. அனாவசியமா பனையூர்கேட்டை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா இடத்துக்கும் அவர் தேர்தல் ஆதாயத்தோட மட்டும்தான் போறாரு. அவருடைய தேர்தல் ஆதாயங்கிறது மோடி மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு, நேரு எதிர்ப்பு. இவருடையது திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். திமுக எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் இப்போ யாருமே பாஜக எதிர்ப்பே பேசுறதில்ல. பார்த்தீங்களா? பாஜக எதிர்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய வீரியமாக இருந்தது கடந்த 5 வருஷமா. இப்போ யாருமே பேசுறது கிடையாது. எல்லாரும் திமுக எதிர்ப்பு, திமுக காரங்க விஜய் எதிர்ப்பு. இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழ்நாடு இயல்பாக பேசக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்பு, மத நல்லிணக்கம் எதுவுமே படியாயிருச்சு. திமுக அதை செஞ்சிச்சு, விஜய் இப்படிங்கிற மாதிரி போயிருச்சு, நார்மலைஸ் ஆயிருச்சு. இதை விஜயே சொன்னார். பாஜக பூச்சாண்டியை காட்டாதீங்க, பாஜகலாம் இங்கே ஒன்றுமே இல்லைனாரு. கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. பாஜக எதிர்ப்பின் அடையாளமா இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பே இல்லை. இல்ல, அரசாங்கம் நினைச்சிருந்தா, காவல்துறை நினைச்சிருந்தா, சரியா செயல்பட்டு 41 பேரின் உயிரிழப்பை காப்பாற்ற முடியும்னு அவர் நினைக்கிறார் ஒரு கட்சியின் தலைவராக. முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். நான் பொய்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பவத்துல
புதிய தலைமுறையில் ஒரு தாடி பாலாஜி என்று அடையாளப்படுகின்ற விஜயனுடைய அபிமானி, விஜய் கட்சியிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சார், டிஎஸ்பி போக வேணான்னு சொன்னார் சார், எங்கள் பொதுச் செயலாளர் புசியானது தான் பண்ணாருன்னு வேற யாரும் சொல்லலை. இவர் திமுக கார கிடையாது, இப்போ வரைக்கும் தாவைக்கால தான். உங்கள் புதிய தலைமுறையில் எடுத்து எக்ஸ்க்ளூசிவ் 9 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தப்போ தாடி பாலாஜி கொடுத்த வாக்குமூலம் அது. என்ன சார் இது, புசியானது பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு சார், டிஎஸ்பிக்கு கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ண, டிஎஸ்பி சொல்கிறாரு பிரச்சனைன்னு. அவர் அப்படி சொல்லியிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காரு சார். ஆனால் விஜய் அண்ணா பாவம் சார், விஜய்க்கு எதுவும் தெரியாது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு தாவேக்காரரின் விஜயின் தீவிர அபிமானி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ எப்படி முதலமைச்சர் விஜய் வந்து போலீஸ்காரங்க எங்களை தடுக்கலன்னு இப்படி சொல்கிறாரு? தடுத்தாங்க, புசியானந்துக்கு அதை கேட்கலன்னு. முழுசாக யார் வேணாலும் அதை பார்த்துக்கோங்க. புதிய தலைமுறையில் 9 மாதத்துக்கு முன்னாடி இது இருக்குது. தலைப்பு கூட சொல்கிறேன், டிஎஸ்பி சொன்ன எதையும் கேட்கல. இதான் தலைப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க புதிய தலைமுறையில். நீங்கள் கேட்டுக்கோங்க, 9 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் எதுவுமே சொல்லலை. போலீஸ் சொன்ன எதையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. இறங்கி போங்க சார். சார், நீங்கள் ஒரு தடவை கண்ணாடி இறக்கிட்டு கை காமிச்சிங்கன்னா அந்த கூட்டம் நிறைய பேர் போயிடும். கேட்கல. பலர் சொன்னாங்க, சார் இந்த வேனுக்கு பின்னாடி ஓடி வராங்களே, கொஞ்சம் முகத்தை மட்டும் காமிங்க, பார்த்துட்டா கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிரும். கேட்கல. சார் கொஞ்சம் இங்கேயே நின்றுக்கலாமா, அங்கே போக போக கூட்டம் அதிகமாகுது. இது எல்லாம் போலீஸ் கெஞ்சி இருக்கிறாங்க சார். அப்போ அவர் முதலமைச்சர் கூட கிடையாது, திமுக ஆட்சி தான். ஆனால் போலீஸ் வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அவ்வளவு மரியாதையா கெஞ்சி இருக்கிறாங்க. தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு, சார் இங்கே நின்றுக்கலாம் சார், ஊருக்குள்ள ரொம்ப வேணாம் சார், கூட்டம் அங்கே ஏற்கனவே ரஷ்யா இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வரீங்க, வேணாம், கண்ணாடி இறக்கி டாட்டா காமிங்க சார், பாதி கூட்டம் போயிடும். கெத்து அப்படியே மெயின்டைன் ஆகணும், இமேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகணும். இன்னும் கூட்டம் பத்தலை, அந்த கோச் சவுண்டு பத்தலை, சத்தம் கேட்கலங்கிற மாதிரி கூட்டம் பத்தலைன்னு கூட்டத்தை சேர்த்துருக்குறாங்க. ஆனால் காவல்துறையை நம்பி நான் வந்த பிறகு உடனே அவங்களுக்கு நன்றிலாம் சொன்னேன் கரூர்லன்னு. ஆனால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக காவல்துறையால தான் அவர். காவல்துறை மக்களையும் பாதுகாத்திருக்கிறாங்க, விஜய்யுடைய கண்ணியத்தையும் பாதுகாத்திருக்காங்க, விஜய்க்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சரா இல்லை, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்காதுன்னு தெரியாத போது கூட நடிகராக, ஒரு புகழ்பெற்ற நடிகர், ஒரு செலிபிரிட்டி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்துறாரு, இத்தனை ஜனம் அவர் பின்னாடி இருக்குங்கிற அந்த மரியாதைக்கு காவல்துறை அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. அந்த காவல்துறை நண்பர்கள் இப்பயும் இருக்கலாம். நான் காவல்துறைக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வக்காலத்து வாங்கல. ஆனால் அந்த காவல்துறையை அவங்களுடைய நிலையை யோசித்து பாருங்க. இவ்வளவு கூட்டம் வரும், ஒழுங்கின்மையா இருப்பீங்க, ஒரு தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, அதுவும் நிற்கிறதுல பெண்கள், குழந்தைங்க, போலீஸ் டக்குன்னு ஒரு தள்ளுமுள்ள கை கூட வைக்க முடியாது. அதையும் சகிச்சுக்கிட்டு சார் வேணான்னு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. இதை மறுக்க முடியாது. 9 மாதத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் தாடி பாலாஜி கொடுத்துருக்காரு. யாரும் திமுக காரரோ திமுக வக்கீலோ கொடுக்கல. தாடி பாலாஜி கொடுத்த ஆதாரம் இன்னும் இருக்கு. 9 மாதத்துக்கு முன்னாடி யார் வேணாலும் இப்போ போட்டு ப்ளே பண்ணி பாருங்க. டிஎஸ்பி சொன்னதை புசியானது கேட்கல, அதனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தாடி பாலாஜி சொல்றாரு. இப்போ நீங்கள் நாளைக்கே கூட அதை சொல்லி கேளுங்க, நீங்கள் சொன்னது உண்மையான, மறுக்க முடியாது, அந்த இருக்கு வீடியோ ஆதாரத்தோட. அப்போ போலீஸ் தான் எங்களை இப்போ செஞ்சாங்க, ஸ்கெட்ச் போட்டு எங்களை அப்படியே நைஸாக கூட்டி வச்சு எங்களை நம்பிட்டாங்கன்னா என்ன சார், குழந்தையா சார் இவர்? 52 வயது நபர், ஒரு திரையுலக பிரபலம் அவர். இவரை வந்து போலீஸ் வந்து கூட்டி போய் 42 பேரை காலி பண்ணுறோம், சம்பவம் இருக்குன்னு போலீஸ் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்கிறது ஒரு காவல்துறையை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு காவல்துறை இப்படிலாம் நினைப்பாங்களா சார்? காவல்துறைக்கு இப்படிலாம் இது தெலுங்கு படமா? அது தெலுங்கு படத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும், வித்தியாசமான சம்பவங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. இப்படி யாராவது ஒரு அரசோ ஒரு காவல்துறையோ செய்வாங்களா? எந்த அரசாக வேணாலும் இருக்கட்டும் சார். இவரை கூட்டிட்டு வந்து 42 பேர் 45 பேரை கொலை செஞ்சு, 1.5 வயசு குழந்தைய கொலை செஞ்சு அந்த பழியை இவர் மேலே போடணும் அப்படின்னு ஒரு காவல்துறை பிளான் பண்ணிச்சான். இது காவல்துறையை காவல்துறை எந்த கட்சின்னா எனக்கு தெரியாது சார். இது எப்படி சார் நடக்கும்? ஒரு காவல்துறையை கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லை, அது பொய்யே. அவரா இதெல்லாம் அப்பயே தாடி பாலாஜி சொல்றது மட்டும் இல்லை, அன்னைக்கே பலர் சொல்லிட்டாங்க. ஆர்கே சார் மாதிரி பலர்லாம் அன்று இரவு அந்த விஷயங்களே சொன்னாங்க. நீங்க சொன்னதை கேட்கல, க்ரௌட், அதாவது உங்க கட்சிக்கும் அடிப்படை ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறீங்க, காவல்துறை சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை வீட்டுக்கு மேலே ஏறி மரத்தை உடைச்சிங்க? அப்படி மரத்தை உடைச்சு விழுந்த போது தான் சார் 1.25 வயசு குழந்தை செத்துச்சு, வயிற்றுல குதிச்சு குடல் வெளியே வந்து சார் செத்துச்சு. இதெல்லாம் பார்த்து அன்னைக்கே கண்டிச்சாங்கல்ல. இன்னைக்கு கூச்சமே இல்லாம போலீஸ் எங்களை ஸ்கெட்ச் போட்டு என்னை நம்பி ஏமாந்துட்டேனே, நான் வேற நன்றி சொல்லிட்டேன்னா எல்லாமே சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. இதை எப்படி ஏற்க முடியும்? நீங்க நான் ஒரு பக்கம் அரசு காவல்துறை, இன்னொரு பக்கம் விஜய் நிற்கிறார். நான் இந்த ஆதாரங்கள் பேசுறேன், நீங்க என்ன ஆதாரம் பேசுறீங்க? அவதூறு. என்ன பயந்துட்டீங்களா, அலறீங்களா, கதறீங்களா? இது மட்டும் தானே சார் உங்க பேட்டனா இருக்கு. ஏதாவது ஆதாரத்தோட என்னைக்காவது பேசுறீங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை நம்ம அவையில பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது நம்ம அந்த வார்த்தையை இந்த மேடையில் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா இதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் இதுவா அப்படிங்கிறாரு. அப்புறம் உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கு எவ்வளவு உயரத்துல போனாலும் சில சம்பவங்கள் மனதில் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியின் வெளிப்பாடாக இந்த பேச்சு அமைந்ததாக தான். வலியின் வெளிப்பாடு வந்து இப்படி இருக்கு. பேச்சு முழுவதும் அதை குறிப்பிட்டே இருக்கு. வலியின் வெளிப்பாடோ அழுகுறலோ
இது வந்து ஒப்பாரியோ அந்த மாதிரி இல்லை, பாதிக்கப்பட்ட வழி கிடையாது. பிளான் பண்ணி நீட்டாக ஸ்கிரிப்ட் எழுதி தரக்கூடிய இதுதான். அந்த கதறலோ விம்மலோ இருந்திருந்தா அந்த பேண்ட்ல இருந்து குதிச்சு அன்னைக்கே அந்த உயிரற்ற உடல்களை தூக்கி இருக்கணும், உயிர் போராடிக்கிட்டு இருக்கவங்கள தோல்ல சுமந்து இருந்தா நீங்க சொல்லலாம் அந்த வலி அவருக்கு இருந்துச்சு, எதிர்பார்க்கல, கதறிட்டாருன்னு. அப்படி எதுவுமே இல்லையே. இன்னைக்கு கரெக்டா 4, 5, 6 மாசத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு. அது வார்த்தை, அந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தலாமா சார்? 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர்கள் பேசினாலே நம்ம காதை முடிக்குவோம். அது மட்டும் இல்ல, ஒரு முதலமைச்சர் தாம் பேசின வார்த்தைக்கு பீப் போடுறாரு சார் அப்படின்ட்டு நிப்பாட்டுறாரு சார். பீப் போடுவதுங்கிறதே ஒரு தப்பான விஷயம். பீப் போடுற மாதிரி ஒருத்தர் பேசினதே அநாகரிகம். ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அப்புறம் நீங்க இது எப்படி வலின்னு சொல்லுவீங்க? திருமதி மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் விவகாரமாகவே அணுகப்படுதா கரூர் துயர சம்பவம்? என்னை பொறுத்தவரையில் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் தான் கரூரில் எடுக்கணுங்க. இதில் அரசாங்கத்தின் ஃபெயிலியர்னு நான் சொல்கிறது நாட்டு மு.க. ஸ்டாலின் ஆர் இந்த லெவலில் இல்லை. அந்த கரூர் மாவட்டத்தின் ரெவென்யூ, போலீஸ், இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாரும் கலெக்டிவாக ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அவங்க ஃபெயிலியர் ஆனாங்களா, ஃபெயிலியர் ஆகுங்கன்னு சொன்னாங்களான்றது மியூட் கொஸ்டின். அதை நான் இப்போ வந்து ரிப்போர்ட் வரட்டோங்க. ஆனால் எனக்கு என்ன விளங்கலைன்னா, கரூரில் மட்டும் விஜய் வரல. அதுக்கு முன்னால் ஒரு 7-8 ஊர்லலாம் வந்தார். கரூரை விட அதிகமான கூட்டங்கள் வந்தது. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலை. அங்கெல்லாம் அவர் வந்து போலீஸ் சொன்னாபடியே நடந்துக்கிறார் போல இருக்கு. கரூரில் மட்டும்தான் அவர் போலீஸ் சொன்னதை கேட்கல போல இருக்கு. ரெண்டாவது இங்கே சொன்னாங்க, அதாவது வந்து அவர் தான் காரணம், அவர் வந்ததுனால தான் 41 பேர் செத்தாங்கன்னா அப்போ அவர் போன எல்லா இடத்துலையும் செத்து இருக்கணுமா? இது என்ன இல்லாஜிக்கலாக ஆர்குமெண்ட்? எப்படிங்க ஒரு மனுஷன் வராரு, பல இடங்களுக்கும் போயிட்டு தான் இது 7வது 8வது இடத்துக்கு தான் வந்திருக்காரு. கரூரில் தான் இது நடந்திருக்குது. திருச்சியில் நடக்கலை, திருவாரூரில் நடக்கலை, அரியலூரில் நடக்கலை, நாமக்கல்லில் நடக்கலை, நாகப்பட்டினத்தில் நடக்கலை, எங்கேயும் நடக்கலை, கன்னியாகுமரியில் கூட நடக்கலை. இதை விட பெரிய பெரும் கூட்டங்கள்லாம் வந்தது. அப்போ தேர் இஸ் சம்திங் ராங். கரூரில் நடந்ததில் ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்குது. இன்னைக்கு நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் மற்றவங்க கிட்ட நம்ம தொலைக்காட்சியால் அவங்க பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியும் போது. அவங்க ஒரு பெண் சொன்னது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதாவது இன்னைக்கு பண்ணியிருக்கிற இந்த பாதுகாப்பில் பாதியை பண்ணியிருந்தா கூட இந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. காவல்துறை வந்து இன்னைக்கு இவ்வளோ பண்றாங்களே. இது ஆர்கனைஸ்டு மீட்டிங். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டருங்க அவரு. இல்ல ஆர்கனைஸ்டான மீட்டிங். இல்ல அது மட்டும் இல்ல, ரோட் ஷோவும் 10 கிலோமீட்டருக்கு நடந்தது இன்னைக்கு. அவங்க சொன்ன ஜெனரல் அப்சர்வேஷன் இன்னைக்கு போலீஸ் பண்ற இந்த பாதுகாப்பு, இந்த ஏற்பாடுகள் பாதி அளவுக்கு பண்ணியிருந்தா செப்டம்பர் 27 இந்த இன்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய. அவர் விஜய் வந்துங்க ரொம்ப தெளிவாக போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் வந்தார் என்பதை எல்லாரும் மறந்துடுறாங்க. he never violated any rules. போலீஸ் அவருக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி 12:45 வந்திருந்தா கூட பேச விட்டுருக்க மாட்டாங்க. 2:45 வந்தால் கூட அவர் வந்து ரூலை வயலேட் பண்ணவராக இருந்திருப்பார். 10:15 வந்திருந்தாலும் விதிகளை மீறியவராக இருந்திருப்பார். ஸோ போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதித்த நேரத்தில் அவர் பேசியிருக்காரு. அவர் வேற எந்த தப்பையும் செய்யல. ஆனா திரு விஜய் இத்தனை மணிக்கு வருவார்னு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்துல முன்கூட்டியே போட்டாங்க. அதை பத்திலாம் நான் பாருங்க, நான் அதை பத்திலாம் பேச விரும்பல. இல்ல எல்லாரும் ட்விட்டர் பார்க்கல சார், எல்லாரும் ட்விட்டர் பார்க்கல. ரெண்டாவது மக்கள் வந்து இல்ல திரு விஜய் அவர்கள் இல்ல சார், மக்கள் வந்து கட்சி நிர்வாகத்தோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க, அந்த செய்தியை தானே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார். அது என்ன போட்டாங்க என்ன சொன்னாங்கன்றது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அப்சர்வர் முறையில் அவர் வந்து போலீஸ் அனுமதித்த நேரத்தில், அனுமதித்த இடத்தில் வந்து பேசினார். இது தப்பா? ரெண்டாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இவர் வந்து கூட்டத்துக்கு இந்த வேலுசாமிபுரத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல பண்ணுறேன். வேலுசாமிபுரத்தை அதிமுக 2025 ஜனவரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக கேட்குறாங்க, ஒரு அரசியல் கூட்டத்துக்கு. எழுத்துப்பூர்வமாக கரூர் போலீஸ் கொடுத்துருக்கு. இது அரசியல் கூட்டம் நடத்த தகுதியான இடம் இல்லை, ஆகவே இங்கே அனுமதி கொடுக்க மாட்டோம், வேற ஏதாவது இடத்துல கேளுங்கன்றாங்க. ஜனவரி 2025 அரசியல் கூட்டம் நடத்தக்கூட தகுதி இல்லாத அந்த வேலுசாமிபுரம் செப்டம்பர் 27 விஜய் மாதிரி ஒரு செலிபிரிட்டி, ஒரு கிரவுட் புல்லர்,
வருவதற்கு தகுந்த இடம் எப்படி போலீஸ் அப்படியே ரிவர்ஸ் இல்ல ஆச்சு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தானே அதிமுக கூட்டம் அங்க நடந்துச்சு. அது எடப்பாடிக்கு அனுமதி திரு எடப்பாடி நான் பழனிசாமிக்கு சொல்றது வந்து கொடுக்கப்பட்ட- ஜனவரி மாசம் அது தகுதியற்ற இடம்னு போலீஸ் சொல்லி இருக்கு, ரைட்டிங்ல இருக்கு அந்த லெட்டர். ம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து விஜய் மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதனால வந்துங்க கொடுக்கப்பட்ட இடம் இல்ல எல்லாமே சதி கோட்பாடுகளா இருக்குன்னு நான் சொல்லி சதி சொல்றீங்க. கோட்பாடுன்னு சொல்ல, ஃபெயிலியர். ம். அதாவது இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்றதை கேதர் பண்ணாம இருந்தாங்க, புரியுதுங்களா? அதனால வந்துங்க இதுல வந்து அவர் வந்து வலியோடு தான் பேசினார். இன்னைக்கு ஆணைகள் கொடுக்கும்போது கூட பல பேரோடு அவரும் சேர்ந்து தான் அழுதாரு. இதை வந்து நெரேட்டிவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனிதாபிமானமற்ற உணர்வாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 41 பேர் தன்னை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. அவங்கள வந்து வேலை கொடுக்குற அந்த நேரத்திலும் அவர் அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நடிப்புன்னு சொல்லலாம், ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம், நம்ம எதோ வேணா சொல்லிட்டு போகலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்தார்? முதல்ல என்ன சொன்னார்? திமுகவினர், நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஏன் கரூரில் நடந்ததுக்கு நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா, 27ஆம் தேதி 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. 28ஆம் தேதி காலையில் கரூரில் போஸ்டர் ஒட்டுறாங்க, கைது செய் கொலையாளி விஜயன்னு. யார் ஒட்டினது? தமிழக மாணவர் அமைப்பு. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. எல்லாமே டிஎம்கே ஆளுங்க பண்ணாங்க. பனையூர்ல அவர் வீட்டு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து கொலையாளின்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்களா? மறுநாளே முடிவு பண்ணிட்டாங்களா? இதில் அவருக்கு என்ன ரோல் இருக்கு? அவர் அங்கே இருந்து அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். ஏதோ ஒரு அமைப்பு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் திமுகங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசுறது. ஏதோ ஒரு பேர் இல்லாத அமைப்பு பேர்ல கரூர்ல ஒட்டுறவங்க செந்தில் பாலாஜினுடைய பிஎஸ் சொல்லி ஒட்டி இருக்காங்க. இதுக்கான காணொலி இருக்கு, 2 பேர் பேசிக்கிற காணொலி, ஒற்ற ஆளுங்க. அதனால இதெல்லாம் பாருங்க, நம்ம பூசி மெழுகலாம், ஆனால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது உண்மை. போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது உண்மை. அப்ப கரூர்ல ஏன் இது நடக்குது? வேற எந்த இடத்துல நடக்காம? அதனால நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. விஜய் வந்ததால் தான் எல்லா இடத்துலயும் செத்து இருக்கணுமே, மற்ற இடங்கள்ல நடக்காம ஏன் நடக்கல? கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது? அங்க யார் இருக்கிறாரு? மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ இருக்கிறாரு. அதான் பாயிண்ட். கே ஜோஷ் தங்கையாங்கிறவர் தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரெக்கார்டில் இருக்கிற நபர் தான். அவருடைய ஏசிஆர் பார்த்தா அனைவருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு நபர் இருக்கின்ற ஒரு மாவட்டம். அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அதனால இவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரதான் செய்யும், அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதை தாண்டி இவருடைய இன்எஃபிஷியன்சினால தான் இது நடந்ததுன்னு சொல்றது வந்து அது அயோக்கியத்தனம் ஒன்று. ஏனென்றால் அதுவரை, அதாவது நீங்கள் எடுத்து பாருங்க, அவருடைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, அதுவரை. ஏன்னா ஜோஷ் தங்கையாவுக்கு நீங்கள் பேச முடியாது. ஒரு முதல்வர் வந்து தேவையில்லாத பேச்சுகளை வந்து போலீஸ்க்கு எதிராக இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு ஜோஷ் தங்கையாவுக்கு பேச முடியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அவர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல இருக்காருங்க, அவரை வைத்துக்கொண்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே? நீங்க சார்ஜ் போடுங்கிறேன். அவர் மேல ஏன் இன்னைக்கு சார்ஜ் போடல? உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களால முடியாது. இது ஏதோ கரூர்ல மட்டும்தான் நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்க திருச்சியில போய் இறங்குறாரு, நீங்க பாத்தீங்களா? அந்த காட்சிகளை கொஞ்சம் காமிக்குங்க. எவ்வளவு பசங்க வந்து அந்த ஏர்போர்ட் மேல இடிச்சு ஏறி எல்லா பேரிகேட் எல்லாம் தூக்கி எரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேங்க, இவருடைய ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தில் நடந்த எவ்வளவு பெரிய பெரிய குந்தகம் நடந்திருக்கும். அங்க போலீஸ் ஏதோ ஆண்டவன் காப்பாத்துறான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இயற்கை காப்பாத்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். அங்க ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை, ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை. அதன் பிறகுதான் அந்த அளவுக்கு போலீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிக்குது. இங்கேயும் இருந்தது. இது இந்த இடம் கொடுக்கல, இடம் எடுக்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து தவறு. இவங்க கேட்ட இடத்துல, அங்க ஃபர்ஸ்ட் கேட்ட இடத்துல வந்து கொடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அவங்க கேட்கலங்க. வேலுசாமி பேசும்போது நான் பேசவே இல்லை, தயவுசெய்து கமெண்ட் இருங்க. இல்ல அதுக்கு எல்லாமே விளக்கம் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப குறுகலான இடம். நாம வந்து ஒரு 1000 வாட்டி பேசின விஷயம் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இடம் கேக்குறாங்க, அங்க ரொம்ப கம்மியா இருக்கு இடம் சொல்றாங்க, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்தல, எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அப்போ பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல வந்து ஏன் ரோட் ஷோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. அங்க அனுமதி கொடுக்கறாங்க. இந்த 2 இடம் சர்ச் பண்றாங்க. அந்த 2 இடத்துல ஒரு இடம் சூஸ் பண்றாங்க. அவங்களே தான் கடிதம் கொடுத்திருக்காங்க. தாவேகா சூஸ் பண்ண இடம் தான். அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்க, அந்த இடத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், ஜோஸ் தங்கைய பேச ஆரம்பிச்சாங்கன்னா முதல்வருக்கு எங்க மூஞ்சி வைக்கிறேன்னு தெரியாதுங்க. திரு ஷபீர், என்ன தாக்கத்தை இது இடைத்தேர்தல்ல ஏற்படுத்தும் முதல்வருடைய பேச்சு?
முதல்வர் வந்து இன்னைக்கு பேசினது அவர் கரூருக்கு போயிருக்காரு அப்படின்றனால பேசியிருக்காரு. இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அது முழுக்க முழுக்க வேற பிரச்சார ரீதியான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் கரூர் சம்பவம் கடந்த தேர்தலிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 3வது இடம் கரூர்ல. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பகுதியிலிருந்து அந்த சீட்டை விட்டுட்டு அவர் கோயம்புத்தூர் சவுத்துக்கு போய் போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அதற்கு பெருவாரியான காரணம் அப்படின்றது இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு தான் வந்து பலரும் வந்து அப்பொழுது குறிப்பிட்டார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அதை மறுத்திருக்கார். ஆனால் திடீரென்னு வந்து கரூர் ஸ்ட்ராங் மேன் சொல்லக்கூடியவர் அந்த தொகுதியை விட்டுட்டு வேற ஒரு தொகுதிக்கு போகிறார் அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது வந்து உங்களுக்கு அதிமுகவிலிருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். ஸோ அவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு பலம் என்பது அந்த பகுதியில் கிடைத்திருக்கிறது. இது நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கரூர்ல வந்து அவரை பார்ட்டியில இணைச்சிருப்பது, தவேகாவில் இணைத்திருப்பது அப்படின்றது ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சிக்கு வராரு அப்படின்ற கணக்கையும் தாண்டி அங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்டை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவை, நமக்கு பொலிட்டிக்கலா சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர் தேவை அப்படின்றதையும் வந்து தவேகா உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நகர்வுகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஆனால் இந்த ஸ்பீச் ஒரு இடைத்தேர்தல் வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நீங்கள் கரூர் சம்பவம் தவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, அவங்க எப்போ போட்டியிட்டாலும் அந்த கரூர் சம்பவத்தை புறக்கணித்து விட்டோ அல்லது அதை மறுத்து விட்டோ அதை மறந்து விட்டோ கடந்து போக முடியாது. அது தவேகாவுடைய அரசியல் வரலாற்றில் அது ஒரு நீங்காத இடத்தை அந்த சம்பவம் பிடித்திருக்கிறது. எப்போ கரூரில் யார் பேசினாலும் அதை நினைவுபடுத்தி தான் அவங்க பேசுவாங்க. அது ஒரு தொடர் ஒரு பிரச்சாரமாகவே தவேகா தரப்புலேருந்து அது நிச்சயமாக இருக்கும். இடைத்தேர்தல் வரும்போது கரூர்ல அவங்க நினைவு சின்னம் அமைக்க போறதா சொல்றாங்க தவேகா தரப்புல. திரு செந்தில் பாலாஜியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக முன்னர்கள் செய்யப்படுது தவேகா தரப்புல. இதெல்லாம் அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது. அவர்களுடைய பேட்டர்ன் வந்து அதுதான், அவதூறு போடுறது, அதுக்கப்புறம் ஆதாரங்கள்லாம் பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டர்னில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ கரூரில் இவர் ஓட்டு கேட்க போனார்ல, அது 41 பேர் பலியானப்ப, அப்போ அவர் வைத்த விமர்சனம் என்பது திமுகவில் இருக்கக்கூடிய இந்த செந்தில் பாலாஜிகள், விஜயபாஸ்கர்கள், இவர்களையெல்லாம் காரணம் காட்டி தான் அவங்க வந்தாங்க இந்த அரசு. இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொல்றீங்களா? ஆமா, அந்த 41 பேர் நடந்த இரவு என்று அவர் பேசிய பேச்சு, திமுக அதிமுக திராவிட கட்சிகள் இவங்க அதிமுக முடிஞ்சு போச்சு, எல்லாம் தப்பா இருக்கு, டெல்லிக்கு அடவு வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் பேசி தான் பண்ணாரு. இன்னைக்கு கூட தெரியாதனமா ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாரு, 2 கட்சிகளும் சேர்ந்து தான் நாட்டை அழித்ததுன்னு. இப்போ அந்த 2வது அவர் சொல்ற ஒரு கட்சியில பாதி இது அவர்கிட்ட தான் இருக்கு, அதையும் பெருமையா சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் அதிமுகன்னு. இப்ப இவங்க தீய சக்தி, தூய சக்தி, தீர்ந்து போன சக்தின்னு பழைய டயலாக பேசுறாரு. இனி அவர் எப்படி அதை பேச முடியும்? 2 விஜயபாஸ்கர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுகவில் இருந்தும் ஆட்களை இறக்கி கொண்டு வாரிசு அரசியலை விமர்சனம் பண்ணிட்டு யாரெல்லாம் திமுக வாரிசு அரசியலோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டு எப்படி இவர் வந்து இனி விமர்சிக்க முடியும்? செந்தில் பாலாஜியே அவர் எப்படி விமர்சிக்க முடியும்? செந்தில் பாலாஜியே வந்தாலும் அவர் சேர்த்துக்குவாருங்க. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? விஜயபாஸ்கர் வரும்போது செந்தில் பாலாஜி வரக்கூடாதா? எனக்கு என்ன யார்ஸ்டிக், என்ன பெரிய வேறுபாடு? கடந்த முறை அவர் திமுக அமைச்சராக இருந்ததுனால கூடுதலாக விமர்சிக்கிறாங்க, கரூர் பகுதியில் சம்பவம் நடந்ததுனால விமர்சிக்கிறாங்க. மற்றபடி விஜயபாஸ்கருக்கும் இவருடைய யார்ஸ்டிக் என்ன? இந்த கட்சிகள் ஊழல் கட்சிகள், இந்த கட்சிகள் மாவட்ட செயலாளர் வச்சு பண்றாங்க, எளியவர்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்ப அவங்க யாரை குற்றம் சாட்டினாங்க? திருச்சி நேரு, செந்தில் பாலாஜி, இந்த விஜயபாஸ்கர், MC சம்பத், KC வீரமணி கூட வந்துட்டாரு, வரல. சரி, இந்த மாதிரி நபர்களை ஒரு எக்ஸெட்ரா இந்த மாதிரி நபர்களை சொல்லிதானே இவங்க ஓட்டு வாங்கினா. இப்ப இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓட்டுகள் எல்லாமே திமுக அதிமுகல இந்த பிம்பங்கள் எங்களுக்கு வேணாம், இவங்க திருச்சி நேருனா அவர் தான், பொன்முடினா இவர் தான், CV சண்முகம்னா அவர் தான், MC சம்பத்னா விழுப்புரம், இப்படியே நீங்க இருக்கீங்களே, எங்களுக்கு ஊர் பேரே தெரியாது, முகமே தெரியாது, யாரும் தெரியாம நாங்க ஓட்டு போடுறோம்ப்பா விசிலுக்கு, அப்படி போட்டு தானே உங்களுக்கு ஓட்டு வந்து. இல்ல, தன்னை வீழ்த்துவதற்கு திமுக அதிமுக சேர்ந்து சதி செய்யறாங்க, அதனால இவர் அவங்க 2 பேரும் கூட விரைவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னைக்கு அந்த பிரச்சாரத்தை தான் அவர் பண்ணியிருக்காரு. அழகா சொல்லிட்டு போனாரு பாருங்க. இன்னைக்கு அவர் அந்த வலியோடலாம் வரல, அவர் கரூர் வலியோட வந்திருக்கே அப்படிங்கிறாங்களே, இந்த வலியோட தான் ஜனநாயகன் மலேசியா ஷூட்டிங்ல ஒரு டான்ஸ் ஆனதா அப்படின்லாம் சமூக வலைதளங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நாங்களே வழியில் இருக்கோம், எங்களை விளையாடுறீங்களாங்கிறாரு. ஆனால் ஜனநாயகன் ஷூட்டிங்கில் அந்த ஜனநாயகன் இது ஆடியோ ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் அவர் ஆடியோ நடனத்தை கீழே போட்டு ரொம்ப வழியோடு ஆடி இருக்கீங்க அப்படின்னு. அதனால் அந்தந்த நேரம் அந்தந்த இடத்துக்காண்டி பேசுகிற டயலாக் தான் அது. இப்போ அவர் சொன்னார்ல, இப்போ நான் அவர் பிரச்சாரத்துக்காக வரல, கரூருக்காக வந்திருக்காருங்கிறது பொய். அவர் இடைத்தேர்தலுக்கு வந்திருக்காரு. இடைத்தேர்தலில் 2 கட்சியும் கூட சேர்ந்து இருக்கலாம். இன்னும் நீங்க என்னை ஜெயிக்க வச்சதோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, நிரந்தரமா நீங்க தோக்கடிக்கணும். நான் தொடர்ந்து சொல்றேனே, பனையூர் கேட்ட அவர் தாண்டினாலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவி விலகினால வந்திருக்காரு. அந்த மக்களை பார்க்கலாம் வரல. அந்த மக்களை பார்க்க வரதா இருந்தா இவர் முதலமைச்சராகி இவ்வளவு நாள் கழிச்சு அங்க வருவாரு. ஏன் பெரம்பூருக்கு போல, ஏன் வேற எந்த தொகுதிக்குமே போலையே, இங்க மட்டும் கரூருக்கு மட்டும் ஏன் வராரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் அடுத்து இடைத்தேர்தல் வரப்போது அவரையே நிக்க வைக்க போறாங்க. அதுக்கான கிரவுண்ட் செட் பண்றதுக்காண்டி தான் அவர் அங்க போயிருக்காரு ஒழிய இந்த மக்களுடைய வழிங்கிறதுலாம் காரணம். மதிவாணன், கரூர்லயே தாவேகாவுக்கு கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அவங்களுக்கு தேர்தல் வெற்றி அந்த பகுதி கொடுக்கல. அதிமுக தான் ஜெயிக்குது. அதிமுக இருந்தா திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்ப தாவேகாவுக்கு வந்திருக்காரு. மீண்டும் இந்த சம்பவம் தேர்தல் ரீதியான பலன்களை கொடுக்குமா? இல்லை, இந்த சம்பவம் வந்து தேர்தல் ரீதியாக பலன் அளிக்கணும்னு அவங்க பேசுறதுன்றதே அது நான் ஒத்துக்கலைங்க. அவங்க அந்த அடிப்படையில் பேசலை. தன்னை பார்க்க வந்தவர்கள் 41 பேர் பலியாயிட்டாங்களேன்ற வருத்தத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர இதை ஒரு ஆதாயமாக நெரேட்டிவாக செட் பண்ணி இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படின்னா போன தேர்தலில் இது பயனளிச்சிருக்கணுமே, இல்லை பலன் கொடுக்கல. இல்லை, அதாவது அதிமுகவிலிருந்து இன்னைக்கு வெகு வேகமாக கரைஞ்சிட்டு இருக்காங்க பல பேர். அதாவது மாவட்ட அளவில், பிராந்திய அளவில், வட்டார அளவில் பிரபலமாக இருக்கிற பல தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக அது அவங்களுக்கு கூடுதல் பலம் தான். ஒரு தீர்ந்து போன சக்தின்னு சொல்றது, அந்த தீர்ந்து போன சக்தி எதை சொன்னாலுமே தூய சக்தி தீய சக்தினால அந்த அமைப்பில் இருக்கிற கோடிக்கணக்கானவர்களே அவர் சொன்னதாக நான் புரிஞ்சுக்கல. யார் அங்கே தலைமையில் இருக்காங்களோ, யார் அதை வழி நடத்துகிறாங்களோ அதுதான் நம்ம சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். இப்ப தீய சக்தினா திமுக இருக்கிற 2 கோடி பேர் 1.5 கோடி பேர் தீய சக்திகளா இவ்வளவு நல்லவங்க வருவாங்க. அதனால தலைமை அந்த குடும்ப அரசியல் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அந்த கட்சியை அவங்களதான் அவர் சொல்றதா. திரு செந்தில் பாலாஜி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் திரு விஜயபாஸ்கர்கள் மீது வைக்கும் போது அது வராதா? அந்த விமர்சனங்கள் அவங்களுக்கு பொருந்தாதான்னு கேட்டார். இல்லைங்க, அவரை பொறுத்தவரையிலங்க ஒரு அரசு, நான் இங்கேயே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை, தேர்தல் அரசியலை கையாளுகிற எல்லா கட்சியும் யார் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க, அதுல தவறே கிடையாதுங்க. ஆனால் தூய சக்தினா உங்க புரிதலே தவறு. தூய சக்தினா தாவேகா தூய சக்தி, நான் தூய சக்தி அப்படிலாம் அவர் சொல்லல. அது அர்த்தம் என்னன்னா கிளீன் கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், இதைத்தான் அவர் தூய சக்தின்னு சொல்றாரு. ஆமா சார், இப்போ ஊழல் வழக்குகள்ல சிக்காத, லஞ்ச வழக்குகள்ல சிக்காத, வழக்குகள் நிலுவையில் இல்லாத ஒருத்தரா தானே அது கொடுக்க முடியும்? அப்படி கிடையாது. புகார் தானே இருக்கு, வழக்கு தானே இருக்கு. செந்தில் பாலாஜி மேலேயும் புகார் தானே இருக்கு. நாங்க ஒண்ணு செந்தில் பாலாஜி வேற என்ன சொல்றோம்? செந்தில் பாலாஜி கரூர்ல போயிட்டு செந்தில் பாலாஜி ஊழல் பெருச்சாலின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கட்சிக்கு வந்தோன்னு தியாகி நாங்க சொல்லலையே. யார ஒன்னால சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஊழலுக்கு அல்லது அவங்க தண்டனையிலிருந்து தப்ப உதவு பண்றாரா? வைத்தியலிங்கத்தை காப்பாத்தினா மாதிரி மு.க. ஸ்டாலின், அப்பதான் அங்க வாஷிங் மிஷினுக்கு சார்ஜ் வருது. சரி, விஜயபாஸ்கரை காப்பாற்ற மாட்டார், கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டார், வரமாட்டார். நீங்க காப்பாற்ற மாட்டார். கட்சியில சேர்த்ததே தவறு. நீங்க 2 விஜயபாஸ்கரும் கட்சியிலேயே சேர்த்துட்டு. திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், ஊழல் இல்லாத அரசாங்கம்ங்கிறதான் திரு விஜய் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தின இன்னொரு முக்கியமான கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குங்கிறத அவர் நம்புறாரு. அதன் மூலமாக தொடர்ந்து தேர்தல் வெற்றியை பெற முடியுங்கிறதும் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு தான் செய்கிறது. பல இடங்களில் இப்போ கலெக்ஷன் கம்மியாக இருக்குதுன்றதான் நான் இப்போ ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். 30 ரூபா மட்டும்தான் இப்போ ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையை பொறுத்தவரை 27 ரூபா தேர்தல் நிதி பார்ட்டி நிறுத்திட்டாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. 25 35 லட்சம் ரூபா வரை எலெக்ஷன் ஃபண்டும் அதுவும் நிறுத்திட்டாங்க. அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் வாங்குறது வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் பயம் வந்திருக்குது. டிவிஎஸ்சினுடைய ரைட்ஸ்னால பயம் வந்திருக்குது. அப்போ அதை வைத்து கொண்டு தான் இப்போ பல இடங்களில் இண்டிவிஜுவல்ஸுக்கு ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ நான் போனேன், நான் காசு கொடுக்கல, கனெக்ஷனுக்கு எல்லாம் ஒரு கிச்சன் ரேட்டு தானே போட்டுட்ருக்காங்க. 25,000 ரூபா 30,000 ரூபா போட்டுட்ருக்காங்க. இதுலேயும் மெட்ரோ வாட்டர்லேயும் அதே ரேட் தான் போயிட்டுருக்கு. அப்போ அதை வைத்து தான் இனி ப்ரோக்ரஸ் பண்ண போகிறாரு. ஆனால் விஜயபாஸ்கருக்கு சீட் கொடுக்கலன்னா பிரச்சனையாகத்தான் இருக்க போகுது. கரூரை பொறுத்தவரை அது ஒன்று. ரெண்டாவது எம் செல்வராஜ் என்ற டிஎஸ்பி
டிரைவர் கிட்ட தொங்கிட்டு பேசுறாரு. அது காட்சிகள்லாம் இருக்கிறது. டவுன் டிஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டாடுறதுலாம் காட்சிகள் இருக்கிறது. நான் பேசின விஷயம் நான் மறுபடியும் பேச வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ செல்வராஜும் எஸ்பியும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எங்க போய் நிக்க போகுது இவருடைய இன்றைய விஜய் பயணம் செய்த வாகனத்தின் தெரியும். ஆமா டிஎஸ்பி வேணா வெளியே சரியா செயல்பட்டதுனால தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. காவல்துறையினர் வந்து அன்னைக்கு அவ்வளவு தூரம் செயல்பட்டாங்க. எத்தனை பேர் தூக்கிட்டு ஓடினாங்க தெரியுமா? அதனால போலீஸ்காரர்களை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. இந்த விஷயத்துல போலீஸ்காரர் மீது விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன் கிடையாது நான். பட் இந்த விவகாரத்தில் அவர்கள் செய்ததுங்கிறது பெரிய விஷயம். எத்தனை பேர் லேடி போலீஸ் தூக்கிட்டு ஓடினாங்க. அவங்க சரியில்லைன்னு சொல்வதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. ஒரு இல்ல அவங்க சரியில்லைன்னு யாரும் சொல்லுங்க. தலைமை அவர்கள் கைகள் கட்டப்பட்டன, அவர்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வந்து யாரும் எந்த குறையும் நீதிமன்ற விசாரணையில கான்ஸ்பிரசி தியரிக்கு விடை கிடைக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.